Hi friends, welcome to HBS. ஏன் பப்ளு கை கட்டிட்டு இருக்க? என் மேல கோவமா? நான் கோபமாலாம் இல்ல லிஃபானியா, ரொம்ப சோகமா இருக்கேன். ஏன் பப்ளு? இன்னைக்கு நம்ம HBS ஓட லாஸ்ட் டேல அதான் சோகமா இருக்கேன். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நம்ம வீடியோ YouTubeல இருக்கு, எப்பனாலும் பாத்துக்கலாம்னு. ஆட ஆமா, நான் தான் மறந்தே போயிட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்பனாலும் நம்மள பார்க்கலாம் இல்லையா? ச்சே, இத கூட மறந்துட்டனே. நீ எப்பண்டா ஞாபகம் வச்சிருக்க? நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் என்னங்கறத ஞாபகம் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சாங். சூப்பரான சாங் பாட்டாச்சு. உனக்கு பிடிச்சிருந்துச்சா பப்ளு? ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. 10 நாள் 10 சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. உனக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் செய்வா? எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னொன்னா என்ன பண்ண போற? மேஜிக். ஐயோ வேணாம் வேணாம். அம்மா தாயே, இன்னைக்கு நம்ம HBS ஓட லாஸ்ட் நாள். இன்னைக்காவது என்னை விட்டு வை. லெட்ஸ் போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்க்கலாம்.
வாவ், சூப்பரான கேம் பார்த்தாச்சு. யே! என்ன பப்ளு இவ்ளோ ஜாலியா இருக்க கேம் பார்த்து இருக்கே? இன்னைக்கு கேம் பார்த்து கேம்ல வந்த ஈவென்ட் ஸ்டோரி என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். டெய்லி நீ வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவ, ஆனா நீ தப்பா தான் சொல்லுவ. ஆஹா, இன்னைக்கு நான் உண்மையாவே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப சொல்லு. இது காணாவூர் திருமணம். கரெக்டா சொன்ன பப்ளு. 10 நாள்ல இன்னைக்கு மட்டும் தான் நீ கரெக்டா சொல்லிருக்க. இருந்தோ ஏ ஏ ஏ ஜாலி. சூப்பர். அதே ஜாலியோட இப்ப நெக்ஸ்ட் ஃபாதரோட செக்மெண்ட் பார்க்கலாம். மூன்றாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார்.
அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஹாய் குட்டீஸ், நான் குட்டீஸ்னுடைய பெரிய ஃப்ரெண்ட் ஃபாதர் பிரகாஷ் வந்திருக்கிறேன். இது வீட்டில் விவிலிய பள்ளியின் 10வது நாள் நிறைவு நாள். ஐயோ, முடிஞ்சு போகுதா, சோகமா இருக்குது. நான் உங்களை பார்க்க முடியாது, நீங்க சொல்றதுல கேட்க முடியாது. ஆனாலும் சரி, இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை நான் மறுபடியும் பார்க்கறது, நீங்களும் என் கூடவே இருங்க, சரிங்களா? இன்னைக்கு நாம 10 நாள் போல 9 நாள் போல 10வது நாள்லயும் நமக்கு ஒரு புதுமையை கொடுத்துருக்குறாங்க. அந்த புதுமை என்னங்கிறத பார்க்க இருக்கிறோம். இந்த புதுமையும் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு புதுமை. நீங்களும் கண்டுபிடிக்க போறீங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க, பஸ்ல கண்டுபிடிச்சிருப்பீங்க, இறை வார்த்தை கேட்டிருப்பீங்க. இப்போ ஏன் ஸ்டைல்ல அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். இன்னைக்கு நம்ம பாக்குறது என்னன்னு பார்த்தோம்னா, கானாவூர் திருமணத்துல இயேசு செய்த முதல் புதுமையை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றியது. இந்த ஒரு கேள்வியை நான் 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ எங்க கிளாஸ் டீச்சர் கேட்டாங்களா, தண்ணீரை திராட்சை ரசமாய் மாட்டேன்னு சொல்லிட்டு, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதுன்னு சொல்லி சொன்னாங்களா. நமக்கு தான் ஒன்றும் தெரியாது இல்லை. அப்படின்னா சொன்னேன்னா நான் போயிட்டு, அப்படி என்ன சிஸ்டர், சாம்பார்ல தண்ணியை ஊற்றி ரசம் ஆக்கிடலாம் சிஸ்டர் சொல்லி சொன்னேன்னா எல்லாரும் சிரிச்சோம். இன்னைக்கு சொல்றப்ப எனக்கும் சிரிப்பு வருது. ஏன்னா அப்புறம் தெரியாது, இப்போ தெரியும் அந்த புதுமையினுடைய ஆழம் என்ன, அர்த்தம் என்னங்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். அது ஒரு அழகான நாள். அது 3ஆம் நாள் சொல்லி ஆரம்பிக்கும். அந்த 3ஆம் நாள்ல திருமணத்துக்கு போயிருக்கிறாங்க. டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குது, அழகா இருக்குது, முடிஞ்சிடுச்சு. இந்த டெக்கரேஷன்ல யாருக்குன்னா 2 பேரு கல்யாணம். அந்த 2 பேருடைய போட்டோவையும் இங்க போட்டுடலாமா? இவங்களுக்கு கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் ஆயிருக்குது. இந்த கல்யாணத்துக்கு இயேசு கிறிஸ்து எல்லோரையும் கூப்பிட்டுருக்காங்க. அந்த காலத்துல கல்யாணம்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்குதான் நாம மார்னிங் போறோமா, கல்யாணமாச்சா, ரிசப்ஷனா, ஈவினிங் ரிசப்ஷனா, மதியம் ரிசப்ஷனான்னு சொல்லிட்டு ஒரு நாள் கல்யாணம் முடிஞ்சிருது இல்ல. அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்துல கிட்டத்தட்ட மாசம் ஆகும். 1 மாசம் கூட கல்யாணம் செய்வாங்க, 1 வாரம் கூட செய்வாங்க, 9 நாள் 10 நாள் செய்வாங்க. இது மாதிரியாக கல்யாணம் ரொம்ப நீளமா இருக்கும். திருவிழா விருந்து எல்லாம் கொண்டாடிட்டே இருப்பாங்க. முதல் நாள்ல இருந்து 10வது நாள் வரைக்கும் சாப்பாடு பரிமாறிட்டே இருப்பாங்க, செஞ்சுட்டே இருப்பாங்க. அதனால ஒரு பெரிய விழா மாதிரியே திருமணம் போயிட்டு இருக்கும். இவ்வளவு சூப்பரா இருக்கும். எனவே இந்த கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க மணப்பொண்ணும் மணப்பையனும் யார் ஒருவர் தெரியல. நம்ம இயேசு கிறிஸ்து கூப்பிட்டுருக்காங்க. அதனால அன்னை மரியாதையும் கூப்பிட்டு இருந்தாங்க. அன்னை மரியாளும் இயேசு கிறிஸ்துவும் இயேசுவின் சீடர்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. இந்த கல்யாணத்துல இப்போ யார் நடக்கிறாங்க? அன்னை மரியாள், இயேசுசாமி, இயேசுவின் சீடர்கள் நடக்கிறாங்க. இப்போதான் ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா கல்யாணம் 1 நாள் கல்யாணம் இல்லை, 10 நாள் கல்யாணம் இல்லை. அதனால திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு, என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த மக்களுடைய உணவு எப்படி சொல்லி பார்த்தோம்னா, பிரெட் இருக்கும், திராட்சை ரசம் இருக்கும், அதை அவங்க குடிப்பாங்க, சாப்பிடுவாங்க, அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது குளிரான ஒரு பகுதிங்கிறதுனால திராட்சை ரசமும் பிரெட்டும் சூட்டை கொடுக்கும். எனவே அதை அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. நமக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு பழைய கஞ்சி கிடைச்சா சூப்பரா இருக்கணும் யோசிக்கிறோம் இல்லையா? அது போல அவங்களுக்கு அடிக்கிற குளிருக்கு கொஞ்சம் பிரெட்டும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுவாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு. இப்போ கல்யாணத்துல திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு. இதை யாரும் கண்டுபிடிச்சாங்களோ இல்லைன்னு தெரியாது. ஆனா அன்னை மரியாள் புரிஞ்சுக்கிட்டு இயேசுசாமி கிட்ட அப்பா, கல்யாணம், இந்த கல்யாணத்துல திராட்சை ரசம் தீர்ந்துடுச்சு, மக்கள் பட்டினியாவும் பசியாவும் இருப்பாங்க, அவங்க ஏதாவது உதவி செய்யணும்ப்பான்னு சொல்லி சொல்றாங்களா. இயேசுசாமி அப்போ இன்னும் ஞானசானம் வாங்கி வெளியில அந்த தன்னுடைய படையை திரட்டிக்கிட்டு அப்போஸ்தலர் படையோட சேர்ந்து நண்பர்களோட சேர்ந்து ஒரு பெரிய இதுவா அவர் மாறவே இல்லை. ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு, அவ்வளவுதான். இன்னும் நிறைய வர வேண்டி இருக்கிறதுனால இன்னும் எனது நேரம் இன்னும் வரவில்லை அம்மான்னு சொல்லி சொல்றாரு. இல்லாட்டியோட சரிப்பா, நீ புதுமை செய்வேன்னு எனக்கு தெரியும், நீ புதுமையை செய்யறன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க பணியாளர்கிட்ட போயிட்டு, அங்க வேலை செய்யறவங்களுக்கு போயிட்டு, அங்க ஒரு 6 கற்ஜாடிகள் இருந்துச்சு. இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா,
அந்த மக்கள் வெளியில சுத்திட்டு வருவாங்க இல்லையா, சுத்திட்டு வரப்போ வந்து காலில் கையில அழுக்கு இருக்குமோ என்னவோ தெரியாது இல்லையா, நம்ம உள்ள பத்திரமா இருக்கணும் இல்லையா. அந்த இன்ஃபெக்ஷனோட உள்ள வந்தாங்கன்னா மற்றவங்க இன்ஃபெக்ஷன் வந்துடும் இல்லையா. எனவே அந்த இன்ஃபெக்ஷனை வாசல்லையே கழுவிடணும்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க. அதுக்காக இந்த கட்ஜாடைகள் வச்சிருந்தாங்க. இந்த கட்ஜாடைகளை தண்ணி நிரப்புங்கன்னு சொல்லிட்டு மரியாள் சொல்லிடுவாங்க. ஏசாமியும் புதுமை செய்வாரு. அந்த ஜாடியில இருந்து கொண்டு வந்த ரசத்தை குடிச்ச எல்லோருமே இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி ஒரு ரசத்தை குடிச்சது இல்லையே அப்படின்ட்டு ஒரு மகிழ்ச்சியோட சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த பகுதி. இந்த பகுதியில இந்த திருமணத்துல இந்த புதுமை நடந்துச்சு சில பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பாடத்துக்கு வருவோம் சரிங்களா. இந்த கல்யாணத்துல சாப்பாடு தீர்ந்து போச்சுன்னா இந்த கல்யாணத்துக்கு நடத்திக்கிட்டவங்களுக்கு இழுக்கு. சாமியும் மாதாவும் அங்க இருந்தாங்கன்னா யாருக்குமே கேவலத்தை கொண்டு வர மாட்டாங்க. ஒருவேளை நல்லா இல்லைன்னா அதை நல்லா ஆக்குறதுக்கு என்ன வேணும் அதை செய்வாங்க அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எனவே நம்முடைய வீடுகளுக்கு அது திருமண வீடாக இருந்தாலும் சரி, எந்த வீடாக இருந்தாலும் சரி, எந்த விழாவாக இருந்தாலும் சரி, அன்னை மரியாளையும் இயேசுவையும் நம்ம வீட்டுக்கு அழைக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களை கூப்பிடணும். சாமி இதுதான் எங்க வீட்டு திருவிழா, வாங்க என் கூடவே இருந்து திருவிழாவை நடத்தி கொடுங்க, நிவர்த்தி செஞ்சு கொடுங்க சொல்லி நம்ம சாமியும் மரியாளையும் கூப்பிடணும், அம்மாவையும் கூப்பிடணும். வருவாங்க. இந்த இல்லாத இடத்துல இருந்து புதுமையை செஞ்சு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது மாதிரி நமக்கும் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது பாடம். இதோட சேர்ந்து குட்டீஸ் நமக்கு இன்னொரு பாடமும் இருக்குது. என்னன்னா, யாருமே கண்டுபிடிக்காதத அன்னை மரியாள் கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி செஞ்சாங்க இல்லையா, அது போல யாருமே கண்டுபிடிக்காத மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க அழுகையை நாம துடைக்கணும். அன்னை மரியாளை போல அந்த அழுகையை நாம துடைக்கணும். ஏசாமி போல அங்க மகிழ்ச்சியை கொண்டு வரணும். அந்த பொறுப்பு இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா? இந்த பாடம் ஹாப்பியா இருக்குதா? இந்த புதுமை சூப்பரா இருக்குதா? வீட்டில் விவிலிய பள்ளி இன்னிடம் முடிஞ்சு போயிடுச்சு. நானும் உங்களை பார்க்க முடியாம போயிடும், வருத்தமா இருக்குது. ஆனா நீங்க என்ன பார்க்கணும்னா மாதிரி எல்லாரும் கிளம்புவாங்க சரிங்களா. நான் உங்களுடைய குட்டீஸ்னுடைய பெரிய ஃப்ரெண்ட் ஃபாதர் பிரகாஷ். வாவ், நம்ம ஃபாதர் வந்து கணவர் மேரேஜ் பத்தி சூப்பரா சொன்னாங்க இல்லையா பப்ளு? ஆமா ஆமா, இந்த கானாவூர் திருமணத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? என்னன்னு பப்ளு, திருப்பியும் நீ சாப்பாடை பத்தி தானே சொல்ல போற? ஐயோ அதெல்லாம் இல்ல, நான் சாப்பிடுறதை விட்டாச்சு. இந்த கானாவூர் திருமணத்துல தான் இயேசு கிறிஸ்து அவரோட ஃபர்ஸ்ட் புதுமை மிராக்கிள பண்ணினாரு. அதத்தான் சொல்ல வந்தேன். வாவ் சூப்பர் பப்ளு. வா மாமா வந்து சேர்ந்து சொல்லி பார்க்கலாம். இன்றைய புனிதர் பகுதியில் புனிதர் பிரான்சிஸ் சவேரியர் தான் பார்க்க போகிறோம். வாங்க இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஸ்பெயினில் நவார் அப்படிங்கிற ஒரு ஊரில் 1506 ஏப்ரல் 7 பிரான்சிஸ் சவேரியர் பிறந்தார். இவங்களோட குடும்பம் இறைவன் பக்தியில் மட்டும் இல்லைங்க, செல்வ செழிப்பிலையும் ரொம்பவே சிறந்த குடும்பமாக இருந்துச்சு. நம்ம பிரான்சிஸ் சவேரியருக்கு 9 வயது இருக்கும் போது அவங்களுடைய அப்பா இறந்துட்டார். அதனால் எல்லா பொறுப்பும் நம்ம அம்மா கிட்ட தான் போச்சு. பிரான்சிஸ் சவேரியருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்களுடைய அம்மா தான். பிரான்சிஸ் சவேரியருடைய இறைவன் பக்தியில் பாதி பங்கு அவங்களுடைய அம்மாவுக்கும் பங்கு தந்தைக்கும் தான் போகும். சவேரியருக்கு 19 வயசு இருக்கும் போது அவர் உயர் படிப்பு படிக்கிறதுக்காக ஸ்பெயின்லேருந்து பாரிஸ்க்கு ட்ராவல் பண்ணி போனார். ஆனால் அவருக்கு ஒன்றும் தெரியவே இல்லை. என்ன தெரியுமா? திரும்பியும் அவருடைய குடும்பத்தை பார்ப்பாரா இல்லைன்னா அவருடைய நண்பர்களை பார்ப்பாரான்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டுங்க, 9 வருஷத்துக்கு அவர் இந்த பாரிஸ் தான் அவரோட வீடாக இருக்க போகுதுன்னு அவர் கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் பாப் கல்லூரியில் தத்துவவியல் படிச்சுட்டு இருந்தார், அதாவது ஃபிலாசபி படிச்சுட்டு இருந்தார். அவர் படித்து முடித்த ஆண்டு 1530. அதுக்கப்புறம் அவர் திரும்பவும் படிக்கணுன்ட்டு பிஜி ஃபிலாசபி, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் ஃபிலாசபி படிக்க ஆரம்பித்தார். அப்போ தான் அவரோட வாழ்க்கையிலே 2 முக்கியமான நண்பர்களை பார்த்தார். அவரில் ஃபஸ்ட்டு நண்பர் பியர், அவருடைய ரூம்மேட்டாகவும் இருந்தார். பியர் தான் இன்னொரு முக்கியமான நண்பர் புனிதர் இன்யாசியரை காமிச்சார், மீட் பண்ணாங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியுங்க புனிதர் இன்யாசியர் பற்றி. புனிதர் இன்யாசியர் ஒரு முன்னாள் போர் வீரர். போரில் அவர் மேலே ஒரு குண்டு விழுந்ததுனால மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவர் அங்கே தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தார்.
சரி நம்மளுடைய வேலையை ரிசைன் பண்ணலான்னு ரிசைன் பண்ணிட்டு நற்செய்தி பணிக்காக கல்லூரியிலையும் படிச்சுட்டு நற்செய்தி பணியை அறிவிச்சிட்டு இருந்தார். ஒரு தடவை இன்யாசியர், பியர், சவேரியர் 3 தடவை பேசிகிட்டு இருக்கும் போது இன்யாசியர் ஒரு கேள்வியை எழுப்பினார். அந்த கேள்வி என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே அந்த மனிதன் தனதாக்கி கொண்டாலும் அவனுடைய ஆன்மாவை இழந்துட்டானா அவனுக்கு என்ன பயன் அப்படின்றது தான் அந்த கேள்வி. இது நம்ம சவேரியருடைய வாழ்க்கையை மாத்துச்சுங்க. சவேரியர் இன்யாசியர்கிட்ட நிறைய ஈடுபாடை காமிச்சாரு. ஏன் தெரியுமா? இன்யாசியர் என்னதான் ஒரு பணக்கார வீட்டிலேருந்து வந்தாலும் அவருடைய ஏழை இளைய வாழ்க்கையை பார்த்து சவேரியருக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் 2 பேரும் ஈடுபாடு காமிச்சாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து, அதாவது பியர், சவேரியர், அதுக்குமா இன்யாசியர் 3 பேரும் சேர்ந்து ஒரு சபையை ஆரம்பித்தாங்க. அந்த சபை பேர் தான் இயேசு சபை. இயேசு சபைக்கு நிறைய பேர் வந்தாங்க. நிறைய நற்செய்தி பணிகளை மக்களுக்கு கொடுத்தாங்க. சரி, நம்ம பணிக்கு ஒரு அன்னிகாரத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தந்தைக்கிட்ட போயிட்டு அன்னிகாரத்தை வாங்கினாங்க. சிறப்பாக அந்த அன்னிகாரத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த இயேசு சபை எதுக்கு தெரியுமா? ஒரு நாட்டுக்கும் போயிட்டு நற்செய்தி பணி அறிவிக்கிறதுக்கு தான் இந்த இயேசு சபையை ஆரம்பித்தாங்க. போர்ச்சுகீஸ் கட்டுப்பாட்டில் இருந்த சில இந்திய நாட்டில் இருந்த மக்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இவங்க எல்லாருக்கும் நற்செய்தி பணி செய்யணும்னு அரசர் ஜான் நிறைய மக்களை தேடிட்டு இருந்தார். அப்போ தான் நம்மளுடைய இயேசு சபையை பார்த்தாரு. சரி, நம்ம திருத்தந்தைக்கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கணும்னு அரசன் ஜான் போயிட்டு திருத்தந்தைக்கிட்ட பர்மிஷனும் வாங்கினார். நான் இன்யாசியரை மீட் பண்ணோன்னு 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க. அப்போ அரசன் ஜான், சரி யார் அந்த 2 பேர் என் நாட்டுக்கு வந்து ப்ரீச் பண்ண போகிறது அப்படின்னு கேட்டோடனே இன்யாசியர் அருள் தந்தை நிக்கோலஸ் மற்றும் அருள் தந்தை சிமோ, இவங்க 2 பேரும் உங்களுடைய நாட்டுக்கு வந்து ப்ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அரசன் ஜானும் சரின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அங்கேருந்து. அந்த நாளும் வந்துச்சு. என்ன தெரியுமா? அருள் தந்தை சிம்மாவுக்கும் அருள் தந்தை நிக்கோலஸ்க்கும் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அதனால் 2 பேராலையும் இந்தியாவுக்கு ப்ரீச் பண்ணுறதுக்கு போக முடியல. சரி, இவங்களுக்கு பதிலாக நம்ம பிரான்சிஸ் சவேரியரை அனுப்பிச்சி விடுவோன்னு பிரான்சிஸ் சவேரியர் ஃபர்ஸ்ட் பயணத்தை ஆரம்பித்தார். இவர் என்னைக்கு தெரியுமா ஆரம்பித்தார்? 1541 7th ஏப்ரல் அவருடைய பயணத்தை ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஸ்பெயின்லேருந்து பாரிஸ் வந்தார். இப்போ பாரிஸ்லேருந்து அவர் இந்தியாவுக்கு ப்ரீச் பண்ண போகிறாரு. இவர் மொசாம்பிக் நாட்டில் கொஞ்ச நாள் தங்கினார். அப்புறம் அவருடைய நீண்ட பயணத்தை திரும்பியும் ஆரம்பித்தார். சவேரியர் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணி போன பிறகு மே மாதம் 6ஆம் தேதி 1541 இந்தியாவோட தலைநகரமான கோவாவுக்கு போய் சேர்ந்தார். கோவாவில் இருந்த எல்லா மக்களையும் அவர் தேடி போகாமல் ஏழை எளிய மக்களை தேடி போயிட்டு அவர் நற்செய்தி பணியை செஞ்சார். அவர் கையில் ஒரு மணி வச்சுருப்பார். அவர் ஆட்டிகிட்டே நடப்பார். அதனால் எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து வந்து ஒரு இடத்துல உட்காந்து மறைக்கல்வி அட்டென்ட் பண்ணுவாங்க. அவர் கோவா மட்டும் இல்லாமல் நிறைய பயணங்களை மேற்கொண்டு வந்தார். அப்படி ஒரு பயணம் தான் மலபார் கடற்கரை. மலபார் கடற்கரையில் இருந்த எல்லா மக்களையும் சந்தித்து அவர் பேசினார். சந்தித்து பேசினார்ல, அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது. அது என்ன விஷயம் தெரியுமா? அவங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி திருமுழுக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சரியான ஆள் அவங்களுக்கு ப்ரீச் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் நம்ம சவேரியர் ஒரு சரியான ஆளாக இருந்து ப்ரீச் பண்ணார். சவேரியர் அந்த மக்களை சரியான வழியில் நடத்திட்டு வந்தார். அப்போது எல்லா மக்களும் சேர்ந்து ஆலயங்கள் கட்டினாங்க. நம்ம சவேரியர் மட்டுமே இந்தியாவில் 40 ஆலயங்கள் சுமார் கட்டியிருக்காரு. சரி, நம்ம நெக்ஸ்ட் பயணத்துக்கு போகலான்னு 1545 அவர் கப்பல் எடுத்துகிட்டு மலாக்கா அப்படின்ற ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணார். கடலில் போயிட்டுருக்கும் போது ஒரு பெரிய புயல் வந்ததுனால அவருடைய கப்பல் அங்கேயே மாட்டிக்கிச்சு. அந்த சமயத்தில் சவேரியர் இயேசு கிறிஸ்துவோடைய பாடுபட்ட சிலையை வச்சுட்டு இருந்தார். அது கடல்லே தொலைஞ்சிடுச்சு. அதனால் அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உதவி கேட்டார். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. சரி, நம்ம கிறிஸ்துக்கிட்ட ஜெபிக்கலான்னு முட்டி போட்டு ஜெபிச்சுட்டு இருந்தார். அப்போ அவர் கடற்கரைக்கு வந்துட்டார். அங்கேருந்து
ஒரு சின்ன நண்டு அவருடைய பாடுபட்ட சிலுவையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு. உடனே நம்ம சவேரருக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷம். நெக்ஸ்ட்டு வந்து அவர் ஜப்பானுக்கு ட்ராவல் பண்ணார். ஜப்பானுக்கு ட்ராவல் பண்ணி அவருடைய ஸ்டைல்லையே நற்செய்தி பணியும் அறிவிச்சுட்டு இந்தியாவில் இருக்க தமிழ்நாடுக்கு திரும்பியும் வந்தார். இந்தியாவில் இருந்த தமிழ்நாடுக்கும் ப்ரீச் பண்ணிவிட்டு கடைசியாக சீனாவில் இருக்க சாங்சம்ன்ற ஒரு ஐஸ்லாண்டில் போயிட்டு அவருடைய நற்செய்தியை ப்ரீச் பண்ணிட்ட பிறகு 46வது வயசில் அவர் இறைவன் அடிப்பை சேர்ந்தார். இப்போ கூட குழந்தை இயேசு அப்படின்ற கோவாவில் இருக்க ஆலயத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய அழியாத உடலை நீங்கள் பார்க்கலாம். வாவ், சூப்பரான சயின்ஸ் ஸ்டோரி கேட்டாச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், 10 days 10 சயின்ஸ் ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் நிறைய சயின்ஸ் ஸ்டோரி தெரிஞ்சணும்னா உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேளுங்க. எஸ், ரொம்ப ரொம்ப கரெக்டா சொன்ன லிஃபான்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இல்ல பப்ளு, ஃபர்ஸ்ட் பிரேயர் இருக்கு. ஆமா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ரே பண்ணாமலா? ஆம்புலன்ஸ் வேஸ்ட் நாண்டத்தை தாண்ட நாட்ட வழி நடந்த துடி சேர்ந்த துடே இருந்த ஆமே. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடா, ஒரு வேளை 10 days முடிச்சிட்டோம் இல்லையா பப்ளு? ஆமா லிஃபான்யா, இந்த HBSல 10 days 10 நாள் நாம கத்துக்கிட்ட விஷயத்தை வாழ்வாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். சூப்பர் பப்ளு. எங்களை பார்க்கணும்னா மாதா டிவில யூடியூப் பாருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாதா டிவியோட யூடியூப் சேனல்ல நம்ம HBS ஷோ ஃபுல்லா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களை வாய்ப்பு கிடைக்கும் போது நெக்ஸ்ட் டைம் நாங்க மீட் பண்றோம். டாடா, பை ஃப்ரம் பப்ளு. பை ஃப்ரம் லிஃபானியா.